அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இங்கே டெல்லியில் சோனம் வாங்சு தலைமையில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவரை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதைத் தொடர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியிலேருந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க இங்கே டெல்லி ஜந்தர் மந்தரில். அவங்க பாராளுமன்றத்தை நோக்கி புறப்படுறாங்க, முற்றுகையிட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே டெல்லியே போர்க்களமாக இருக்குது. என்ன நடக்குது அங்கே டெல்லியில், என்ன பின்னணி செய்திகள்? கிட்டத்தட்ட டெல்லியில் கண்ணீர் புகை கொண்டு வீசி துப்பாக்கி சூடு நடத்தப்படலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டெல்லி மாறி இருக்கிறது. முதல் முறையாக நீண்ட காலத்துக்கு பிறகு பாராளுமன்றத்துக்குள்ளே போராட்டக்காரர்கள் உள்ளே புகுந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டு பாராளுமன்றத்தில் கண்ணீர் புகை கொண்டுகள், தண்ணீரை பீச்சடிப்பது எப்படி, இதெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பக்கம் இந்திய துணை இராணுவம் துப்பாக்கிகளை சரிபார்த்து, குண்டுகளை சரிபார்த்து, எண்ணெய்களை போட்டு துடைத்து துப்பாக்கிகளை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு போராட்டத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தண்ணீரை பீச்சடிப்பது, பேரிகார்டுகளை வைப்பது, அப்புறம் துப்பாக்கிகளை சரி செய்வது, மணல் மூட்டைகளை அடுக்குவது, கண்ணீர் புகை குண்டுகளை கொண்டு வருவது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்கு மாறாக இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. பாகிஸ்தான்லேருந்து போராட போகிறதில்ல, சீனாலேருந்து போராட போகிறதில்ல, இலங்கையிலேருந்து போராட போகிறதில்ல. இந்தியாவை சார்ந்த இளைஞர்கள், படித்தவர்கள் போராடுறாங்க. நீங்கள் வேளாண் மசோதாக்கு எதிரான போராட்டத்தில் சாலைகளில் என்ன பண்ணாங்க, அந்த பஞ்சர் ஆகக்கூடிய கம்பியில் கொண்டு போய் காவல்துறையை வச்சுது. ஆமாம், வந்த வண்டிலாம் பஞ்சர் ஆகட்டும், டிராக்டர்லாம் பஞ்சர் ஆகட்டும்னு சொல்லி அவங்க அதையெல்லாம் தாண்டி ஜேசிபியில் வந்தாங்க. நீ பஞ்சர் ஆனால் கூட பிடுங்கி போட்டு போகிறதுக்கு ஜேசிபியில் வந்துட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய ரோட் ரோலரு, நெல் இருக்கிற மிஷின் இருக்கும்ல, பெரும்பாலும் பஞ்சாப் தான். நெல் இருக்கிற மிஷின் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருந்தாங்க. நீ என்னன்னு வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ போராட்டக்காரர்களை எப்படிலாம் நசுக்கிறதுக்கு திட்டமிடுற இந்த அரசு போராட்டக்காரர்களை எப்படி சமாதானப்படுத்துவது, கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றுவது அப்படின்னு திட்டமிடணும். நீ கண்ணீர் புகை கொண்டும் துப்பாக்கிகளும் பேரிகார்டும் மணல் மூட்டையும் தயார்படுத்தணுமா, இல்லை அவன் வைக்கிற கோரிக்கையை சரி பண்ணணுமா? மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். எதுக்காக? கடந்த மே மாதம் 3ஆம் தேதி இந்தியா முழுக்க நீட் தேர்வு நடக்குது. கிட்டத்தட்ட 20 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க. கேரளாவிலையும் ராஜஸ்தான்லேயும் நீட் வினாத்தாள் வெளியே கசிஞ்சிருச்சு. இந்தியாவிலையும் நடக்கக்கூடிய உச்சபட்ச ஒரு ஹைலி செக்யூரிட்டான ஒரு பரீட்சை நீட் தேர்வு. நீட் தேர்வு எழுத போகிற மாணவிகளுடைய துப்பட்டாவை பிடுங்கி வச்சுக்கிறான். நீட் தேர்வு எழுத போகிற மாணவிகளுடைய மூக்குத்தி தோட பிடுங்கி வச்சுக்கிறான். சொல்ல தயக்கமாக இருக்குது. நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவருடைய உள்ளாடையில் இந்த இரும்பு கிளிப் இருந்துச்சுன்னா உள்ளாடையை கலட்ட சொல்கிறான். நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவிகள் முடி அதிகமாக வச்சுருந்தா அதை கத்திரிக்க சொல்கிறாங்க. அப்புறம் டிசைனாக ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தால் போடக்கூடாது. இங்கே நீட் ட்ரெஸ் கிடைக்கும், தொளதொளப்பான உடை, தொளதொளப்பா அப்படின்னு சொல்லி துணிக்கடைகளில் டெக்ஸ்டைல்ஸில் இங்கே நீட்டு தேர்வு எழுதக்கூடிய உடைகள் கிடைக்கும்னு விற்பனை செய்கிற அளவுக்கு மாறிச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. இப்போ தலையை கலைச்சி விடுறது, ஒரு தேர்வு எழுத போகிறங்கிறது போல்டாக தைரியமாக நல்ல மனநிலையோடு போனால் மட்டும்தான் தேர்வு எழுத முடியும். சாதாரணமாக நம்ம ஒரு பள்ளிக்கூட தேர்வுகளுக்கு இப்படி போனோம். இப்போ நீட்டுங்கிறது ஒரு மருத்துவ கனவோடு அதுக்கு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷனும் நடக்குது. அந்த தேர்வில் நீங்கள் இவ்வளவு கெடுபிடி கொடுத்தீங்கன்னா எப்படி எழுத முடியும்? இவ்வளவு கெடுபிடி கொடுத்த தேர்வில் மாணவிகள் போய் எழுதுகிறாங்க. ஆனால் அந்த வினாத்தாள் கசிதுன்னா அவனுடைய ஒட்டுமொத்தமான கனவையும் சிதைக்குதுல. அப்போ மே 11ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, 2026 இந்த தேர்வையை மொத்தமாக ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணிவிட்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி மீண்டும் தேர்வு வைக்கப்படுது. தேர்வு முடிவு வருது. அந்த முடிவில் 2021, 22, 23, 24, 25 இந்த 5 ஆண்டு ஒப்பிடும் பொழுது மாணவர்களுடைய தேர்ச்சி எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 53 விழுக்காடு மாணவர்கள் மட்டும் தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நியாயப்படி பார்த்தா 65 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா 2025 கிட்டத்தட்ட 13 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகியிருக்காங்க. இந்த ஆண்டு 11,25,000 பேர் தான் மொத்தமாக 20,50,000 பேரில் பாதிக்கு பாதி தான் தேர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஏற்கனவே இந்த பரீட்சை எழுதிய மாணவர்கள் இந்த மறுமுறை எழுதியதில் அவங்க நல்ல மனநிலை எழுதுலன்றாங்க. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த மே 3லேருந்து ஜூன் 21 வரைக்குமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு மற்றும் இந்தியாவுக்குள்ள 93 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. நீட்டுடைய அச்சத்தில், நீட் குழப்பத்தில், இந்த வினாத்தாள் கசிஞ்சதில் உயிரிழந்து போயிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு தான் நீங்கள் அவர் சோனம் வாங்சு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. 1978 மற்றும் 98 இந்தியாவில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சு. மத்திய அரசை தூக்கி போட்டாங்க. காரணம் என்ன? வெங்காய விலையேற்றம். வெங்காயத்துக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி மாற்றுறாங்க. ஆனால் தன் பார்த்து வளர்த்த பிள்ளைகளுடைய
தேர்வு இன்னைக்கு எழுத முடியாமல் போயிருக்கு, இல்லை பிள்ளைகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வெங்காயத்தை விட உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு குறைஞ்சு போச்சா? வெங்காயம் முக்கியமாக உங்கள் பிள்ளை முக்கியமாக? வெங்காயத்துக்காகவே ஆட்சி மாட்டம் வந்தீங்களே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டீங்களான்னு சொல்லி ஒரு பெரிய சூழலியல் அறிஞர், ஒரு பொறியாளர், ஒரு பெரிய விஞ்ஞானி, பல்வேறு நாடுகள் வந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்றைக்கி வந்து டெல்லியினுடைய வீதியில் தன் உடலை வருத்தி 20 நாட்கள் வந்து தண்ணீர் மட்டும் அருந்தி உண்ணாவிரதம் இருக்கார். அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு உயிர் போகிற ஸ்டேஜ் கொண்டு போயிட்டாங்க. கைது பண்ணி கொண்டு போய் மருத்துவமனை கொண்டு சேர்க்குறாங்க. அதை கண்டித்து இந்த மாணவர்கள் வந்து மிகப்பெரிய இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து, குறிப்பாக சிஜேபி என்று அழைக்கப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஒரு நையாண்டியே ஆரம்பித்த இயக்கம் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு காலத்தில் போராட்டம் அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான். அது நீங்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி, வெள்ளைக்காரங்க வந்தபோது எல்லாரும் வரி கட்டினா. முதல் குரல் புலித்தேவன், அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்காலடி, தீரன் சின்னமலை, வேலுநாச்சியார்னு குரல். அதுக்கப்புறம் சரி வாவு சிதம்பரனார் வந்து இந்த ஒரு மூலையிலிருந்து வரி கட்ட முடியாதுன்னு சொல்லி கப்பலை கட்டுறாரு, வெள்ளைக்காரனை எடுத்து கப்பலை ஓட்டுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இந்தி மொழி திணிக்கப்படும் போது எல்லாரும் அமைதியாக இருந்தால் இந்தி திணிப்புக்கான போர் இங்கே வந்து தொடங்குது. அதே போல் வந்து தடை, பல்வேறு விளையாட்டுகளும் இந்தியாவுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படும்போது இங்கே ஒரு பெரிய போர் 2015 இறுதியில் 2016 தொடக்கத்தில் நடந்துச்சு. அப்போ தொடர்ச்சியாக ஒரு போராட்ட குணம் கொண்ட மாநிலம். இன்னும் நீட்டுக்கு எதிரான அறவழி போராட்டமாக இருக்கட்டும், தன் உயிரை மாய்த்த போராட்டமாக இருக்கட்டும், அது தமிழ்நாடு தொடங்கி அனிதா தொடங்கி பல்வேறு உயிர்கள் இங்கே போயிருக்கு. அது ஒரு வகையான ஒரு போராட்ட வடிவம் தான், தன் உயிரை மாய்த்து கொள்வது. அப்படி ஒரு போராட்டத்தால் வளர்த்தெடுக்கப்பட்ட, போராட்டத்தால் அரசியலை வென்ற இந்த நிலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் எப்படி இருக்கிறான்? போராட்டம்னா என்னென்னு தெரியாத, இல்லை போராட்டத்தை தயங்குகிற, இல்லை அவன் வேலையை பார்த்துட்டு போகக்கூடிய வடநாடுகளில் அவங்களும் போராட்ட உணர்வு உண்டு, மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி ஒரு பெருங்கூட்டம் போராடுது. வடநாட்டு இளைஞர்கள் சோனம் வாங்சுவை கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் யாரை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு புகைப்படம் போட்டுருந்தாங்க. அந்த புகைப்படத்தை சோனம் வாங்சு படுத்திருக்காரு, இளைஞர்கள் போல சுற்றி நிற்கிறான். இந்த பக்கம் விஜய் நிற்கிறாரு, இளைஞர்கள் பூரா அவர் கட் அவுட்டுக்கு வந்து பால வச்சு பண்ண. இப்போ கூட அமைச்சர்மார்களே ஜனநாயகன் படத்துக்கு லீவ் கட்டு வந்திருக்காங்க. அந்தளவுக்கு தமிழ்நாடு இருக்குது. ஆனால் அங்கே அப்படி தலைகீழாக ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அடுத்த தலைமுறைக்கான, இவெல்லாம் படித்து வெளியே வந்துட்டான். இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வேலை பார்க்குறவன் ஐடி ஊழியராக இருக்கிறான், தாசில்தாராக இருக்கிறான், பொறியாளராக இருக்கிறான், வழக்கறிஞராக இருக்கான், பல்வேறு படித்து முடித்து வெளியே வந்துட்டான். படித்து முடித்த இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு போராட்டத்தை இறங்கி, எங்கள் போராட்டத்தினுடைய குரல் நசுக்கப்பட்டுச்சுன்னா, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படலாம், பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவோன்றான். இது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கதான். பாராளுமன்றத்தை முற்றுகையிடு வரக்குதுன்னு சொல்ல, என்னுடைய போராட்டம் வரவேற்கத்தக்கது. இதை வந்து நசுக்காமல் நீ கண்ணீர் புகை ஒன்று எப்படி வீசலாம், தண்ணி எப்படி பீச்சடிக்கலாம், மணல் மூட்டையை போட்டு எப்படி எடுக்கலாம், பேரிகார்டு எப்படி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் அவனை கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவது தான் இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கும் இந்திய இளைஞர்களுக்கு இந்தியா கொடுக்குற மரியாதையாக இருக்கும். அடுத்ததாக இப்போ தாவேகா அரசு பொறுப்பேற்ற முதல் நாளே என்ன சொன்னாங்க அப்படின்னா, 200 யூனிட் மின்சாரம் நாங்கள் வந்து இலவசமாக தரோன்னு சொன்னாங்க. இதனால் மக்கள் நினச்சது என்னென்னா, நமக்கு வந்து மின்சார கட்டணம் குறைஞ்சிரும் அப்படின்னு. ஆனால் அதற்கு நேர் எதிராக இந்த மாதம் எல்லாருக்குமே மின்சார கட்டணம் அதிகமாக வந்திருக்கு. ஒருவேளை மின்சார கட்டணம் மறைமுகமாக உயர்த்தப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே எழுந்திருக்குது. தேர்தல் பரப்புரையில் பேசும்போது தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறையை கொண்டு வருவேன். ஆமாம். அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் இலவசம்னாரு. இப்போ மாதம் ஒரு முறை வரும்போது 200 யூனிட்னா 2 மாதம் கிளம்பு 400 யூனிட் இலவசம். அதானே? ஏற்கனவே திமுக ஆட்சியில் வந்து 100 யூனிட் இலவசம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது. நீங்கள் வந்து 100 யூனிட் பயன்படுத்துகிற வரைக்கும் இலவசம், 200 யூனிட் பண்ணிட்டு 100 இலவசம், 100 நம்ம கட்ட போகிறோம். அப்படி தான் அது நடைமுறை இருந்துச்சு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது இருமுறைக்கு 100, அவங்க 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிட்டு 100, நாங்கள் ஒரு மாதம் கணக்கிட போகிறோம். இப்போ ஒரு மாதம் 200 இருக்கும்போது 2 மாதத்துக்கு 400 தர போகிறோம், 4 டைம்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நம்பித்தான் நிறைய பேர் வாக்கு போட்டான், வாக்கு செலுத்தினான். ஆனால் வந்தோடனே என்ன பண்ணாருன்னா, இந்த சிறு குறுன்னு பிரிச்சார் இல்லையா விவசாயிகளுக்கு, கண்டிஷன் சப்ளை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணார், 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் கட்டணும், 1 மாதத்துக்கு ஒரு முறை சாத்தியம் இல்லாது, நிறைய அது வந்து நிர்வாக கோளாறுகளாக இருக்குது, அது வந்து ஒரு தேர்தலுக்கு கொடுக்கும்போது தெரியாது, மேடையில் பேசும்போது தெரியாது, எவனை எழுதி கொடுத்தா அடிச்சு விட்டாப்புல. இங்கே வந்த உடனே வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதம் 2 மாதத்துக்கு ஒரு முறை என்ன கட்டணும். அதில் வந்து 500 யூனிட்டுக்கு குறைய பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட்டு, 500க்கு மேலே பயன்படுத்தினா 100. அதே சேம் விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு மேலே பயன்படுத்தினா பாதி தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு கீழே பயன்படுத்தினா முழுசு தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த 5 ஏக்கரை விட்டாப்புல 50,000 விட்டாப்புல. இங்கே அது மாதிரி 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்தினா 200 யூனிட் தள்ளுபடி, 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தினா 100 யூனிட் தான். அது திமுக அந்த மாதிரியே அப்படின்னு சொல்கிறாரு. இதுவே முதல்ல அப்பட்டமான ஒரு பொய்யான வாக்குறுதி, ஏமாற்று. சரி, அது ஏமாத்திட்டாரா? இப்போ நேற்று பல இடங்களில் வந்து மின் கட்டணம் வந்து குறிச்சிட்டு போயிருக்காங்க. 1000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்திய வீடுகளில் 4000 ரூபா வந்திருக்கு. 1500 ரூபா செலுத்திய இடத்துக்குள்ள 6000 ரூபா வந்திருக்கு. சில இடங்களில் டபுள் டைம் வந்திருக்கு, சில இடங்களில் 3 மடங்கு வந்திருக்குது. அதாவது அறிவிக்கப்படாத ஒரு மின் கட்டணம் தமிழ்நாடு முழுமைக்கும் உருவாகியிருக்கிறது. மின்சாரத்துறை வந்து 2.5 லட்சம் கோடி நஷ்டத்தில் ஓடுன்னு சொல்லி நிர்மல் குமார் அவர்கள் வந்து சொன்னாங்க. மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார், 2.5 லட்சம் கோடி நஷ்டத்தில் இருக்குன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய தலையாக வைப்பீங்க கையை? அதுக்கு நீங்கள் மின்சாரத்துறையை இன்னும் செழுமைப்படுத்துவதற்கு புதிய திட்டங்களை போடுவதற்கு இது பண்ணுங்க. திட்டங்களை போட்டு அதை நெறிப்படுத்தி அந்த கடன்களை அடைப்பதற்கு இல்லை புதிய கடன்களை வாங்காமல் தடுப்பதற்கும் பண்ணுங்க. அரசு நேரடியாக கொள்முதல் பண்ணுங்க, அரசு நேரடியாக உற்பத்தி பண்ணுங்க. ஏன் கொள்முதல் பண்ணுற? அதாவது மொத்த தமிழ்நாட்டுடைய மின் தேவையில் இப்போ 55,000 மெகாவாட் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு, 63லேருந்து 70 விழுக்காடை தனியார் கொடுக்குது. நீங்கள் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு காலத்தில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியுமா முடியாதா? சோலார் பவர் பிளான்ட் போடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஆமாம். ஒரு வீடு கட்டுறோம், என் வீட்டின் தேவைக்கு 10 நாட்களில் சோலார் பவர் பிளான்ட் போடுறான். நாட்டின் தேவைக்கு 6 மாதம் எடுத்துக்கோங்க. 6 மாதத்தில் அதுக்கு ஒரு பட்ஜெட்டை போடுங்க. ஏன் தனி முதலாளிகளுக்கு 1 மெகாவாட்டுக்கு 500 மெகாவாட்டுக்கு ஏற்கனவே திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தம் ரத்து பண்ணுறாங்க. அந்த 500 மெகாவாட்டா 1000 மெகாவாட்டா போட்டு நீங்கள் இடம் போடுங்க. தமிழ்நாட்டு இடமா இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு இடம் இல்லையா? கடற்கரை சாலை இருக்குது பாருங்க, மக்கள் பயன்படுத்தாத கடற்கரை சாலை. இப்போ நீங்கள் வந்து துறைமுகம் பயன்படுத்துகிறாங்க, மீன்பிடி இடமும் பயன்படுத்துகிறாங்க, மீனவர் களமும் பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாத கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் கடற்கரை இருக்குது. ஒரு 300 கிலோமீட்டர் கழிங்க, 500 கிலோமீட்டரில் அந்த கடற்கரையை ஒட்டி சோலார் தகடுகளை சூரிய ஒளி தகடுகளை பொருத்த முடியும். அதுக்குள்ளேயே வந்து காற்றாலை மின்சாரத்தையும் அரசு வைக்க முடியும். அந்த இடத்துல ஒரு நீங்கள் வந்து 1 கோடி ரூபா இருந்தால் போதுங்க. 1 கோடி ரூபா இருந்தால் ஒரு தனியார் முதலாளி ஒரு காத்தாடியே போடுறாங்க. அதுபோல் அரசு பண்ண முடியாதா? 1 கோடி ரூபா வச்சுட்டு அவன் 10 கோடி ரூபா வந்து லோன் வாங்குறான். அரசு இதை பண்ணுங்க, ஒரு 1000 காத்தாடியை போடு. அரசு பேரில் எத்தனை காற்றாலை இருக்குது, அரசு பேரில் எத்தனை சூரிய ஒளி இருக்குது. ஆனால் அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம் இது மட்டும் அரசு வச்சுக்கோ. எதெல்லாம் ஆபத்தானதோ, எதெல்லாம் தீர்ந்து போகும் வளங்களோ, நீ நிலக்கரி தீர்ந்து போகும் வளம் அதை அரசு வச்சுக்குது. ஆனால் தீராத வளம் இருக்குது பாருங்க, சூரிய ஒளி தீராத வளம். சூரிய ஒளி தீர்ந்து போகணும்னு சொல்ல முடியுமா உங்களால்? கிடையாது. அதே போல் வந்து சோலார் பவர் பிளான்ட், காற்று தீர்ந்தே போகாது, காற்று வீசிக்கிட்டே இருக்கும். மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று விழுகிற மாதிரி காற்று விழாது. ஒன்று காற்று இருக்கும், இல்லைனா வந்து சோலார் இருக்கும், சூரிய ஒளி இருக்கும். 2 வரப்போகுது. மழை காலங்களில் நீ வந்து ஏற்கனவே வந்து வேறு மின்பெருக்கம் வச்சுருக்கிற, அதில் பயன்படுத்திக்க. தீர்ந்து போகுமா? இதைத்தான் நாம் மகிழ்ச்சி தலைமை சீமானவர்கள் தலையாய அடிச்சுனார். மாற்று திட்டம், மாற்றுனா இது மாற்று. தேர்தல் அறிக்கையில் படம் போட்டு காமிச்சார் எல்லாத்தையும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தும் ஒரு பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு இது போல் பவர் பிளான்களை உருவாக்குங்க. மாற்று மின்பெருக்கத்துக்கு வாங்க. வந்துட்டு நீங்கள் விலையையும் குறைக்க முடியும், கடனையும் அடைக்க முடியும், கடன் வாங்காமல் இருக்க முடியும். நீங்கள் அதானிக்கிட்டையும் தனியார் முதலாளிட்டையும் கை நீட்ட போதுன்னா அவன் வைக்கிறதா ரேட்டு, அதில் கமிஷனு, கான்ட்ராக்டு, ஊழல், ஸ்கேமு நடக்குது. அதை நோக்கி போகாமல் மக்களை இன்னும் கடனாளியாக மாற்றுவதற்கு மக்கள் மேலே தான் இவங்க சுமையை செலுத்துகிறாங்களே ஒழிய இந்த சுமையை குறைக்க அரசு எந்த திட்டமும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. இப்போ மக்களுக்கு சோலார் தகடுகள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அரசு அலுவலகங்கள்லேயும் இதெல்லாம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே அவங்க. பண்ணல. இந்த பெரிய அரசு நிறுவனத்தையும் அதை பற்றிலாம் கவலை இல்லை. இப்போ உடனே இது சரி மின்சாரம் வேணும் 500 மெகாவாட்டு, சரி ஒரு ஒப்பந்தம் போட்டு டெண்டர் போடு, 10 முதலாளி வா, 10 முதலாளிட்டு வச்சு பேசி காசு வாங்கிட்டு. ஏன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு சோலார் பவர் பிளான்ட்டையோ ஒரு காற்றாலை மின்சாரத்தையோ அரசு பண்ணிட்டா அங்கே தனியாருக்கு வேலை இல்லையே, அப்புறம் கமிஷன் பார்ப்பது. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த துறையில் கமிஷன் பார்ப்பதற்காகத்தான் அரசு நேரடியாக இதை வந்து இது வரைக்கும் கை வைக்கல. இந்த அரசு கமிஷன் வாங்காத, கரப்ஷன் பண்ணாத, நோ பார்ட்டி ஃபண்ட் கல்ச்சர் உள்ள அரசு அப்படின்னு நிரூபிக்கணும். அப்படின்னா நீங்கள் மாற்று மின்பெருக்கத்தை திட்டமிடுங்க. எல்லாத்துலேயும் மாற்றம் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு. தமிழ்நாடு முழுக்க வந்து கேரவன் சுற்றுலாங்கிறாரு. ஆமாம், இதெல்லாம் மாற்று கொண்டு வர கேரவன் சுற்றுலாலாம் இப்போ ரொம்ப முக்கியமாக. சுற்றுலா அப்புறம் போகலாம், முதல்ல எங்களுக்கு வந்து வீட்டுக்கு இருக்கிறது கரண்ட் தாங்க, அப்புறம் வெளியே போய் நாங்கள் சுற்றி பார்க்குறோம். ஒரு லாங் ப்ராசஸுக்கு வளர்ச்சியான மாநிலமாக மாற்றணும்னா நீங்கள் இப்போ தொடங்குனீங்கன்னா தான்
ஒரு அதானிங்கிற ஒரு முதலாளி 5000 ஏக்கரில் கமுதியில் சோலார் பவர் பிளான்ட்டை போட முடியுது. பெரிய பெரிய முதலாளிகள் தமிழ்நாட்டில் காற்றாலை இங்கே போனீங்கன்னா கோயில்பட்டி தாண்டிங்கன்னா அங்கே வந்து ஆரல்வாய் மொழி போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80-100 கிலோமீட்டர் வரிசையாக காத்தாடி. எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா சுரண்டை இந்த விகே புதூர் வீராணம் தென்காசி மாவட்டங்களில் முழுக்க காத்தாடி, ராஜபாளையம் போனால் முழுக்க காத்தாடி, இந்த திருவள்ளூர் மாவட்டங்களில் போனீங்கன்னா முழுக்க காத்தாடி. எல்லாமே தனியார் முதலாளிகள், பெரும்பாலும் வந்து நம்ம முதலாளிகளும் இருக்காங்க, வடநாட்டு முதலாளிகளும் இருக்காங்க. அப்போ முதலாளிகள் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறீங்க, லோன் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, மானியம் எல்லாம் இருக்குது. இதை அரசு பண்ண முடியாதா? அப்போ அரசுக்கிட்ட நோக்கம் இல்லை. அடுத்ததாக இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப தேடிட்டு இருந்த ஒரு நபர் தான் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஏன்னா அதுக்கப்புறம் அவரோட பேச்சு எங்கேயுமே நம்ம கேட்கல. இப்போ சமீபத்தில் இங்கே விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிக்கிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மதிமுக தொடங்கிய வைகோ என்று எங்கள் தலைவர் விஜய் அவர்களோட காலில் விழுந்து கிடக்கிறாரு. தமாக என்ற கட்சி இன்றைக்கு கல்லறைக்கு போயிடுச்சு. விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிகவை அவரது மனைவி தேமுதிகவிற்கு குத்தகைக்கு கொடுத்துட்டாங்க. அரசியல் மாற்றம் தருவதாக மக்கள் நீதி மையம் தொடங்கிய கமல் தனது டார்ச் லைட்டை அறிவாலயத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக தொடங்கிய வைகோ இன்னைக்கு எங்கள் தலைவர் காலடியில் விழுந்து கிடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இல்லை, இதை கேட்டோன்னே என்ன மாதிரி எனக்கு தோணுச்சு, இத்தினோண்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ மானங்கட்டு தெரிய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு கேட்டுச்சு. வைகோ அவர்களுடைய கரம் பிடித்து அரசியல் படித்து வந்தவர் நாஞ்சில் சம்பத். 2 பேருக்கும் முரண் ஏற்பட்டு இவர் நாஞ்சில் சம்பத் வைகோலேருந்து வெளியே வந்துடும். மதிமுக இருந்தார், திருப்பி அதிமுக போகிறாரு, திருப்பி அமமுக போகிறாரு, திருப்பி திமுக போகிறாரு, திருப்பி தாவேக்காக வந்துட்டார். அவர் திமுகலேருந்து வெளியே வந்து திருப்பி திமுக கூட போய், திருப்பி அதிமுக கூட போய், திருப்பி வந்து பிஜேபி கூட போய், திருப்பி அதிமுக கூட போய், திருப்பி திமுக கூட போய், திருப்பி இவர் தாவேக்க வந்திருக்காரு. 2 பேருக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். இவ என்னமோ ஊர் பத்தினி உலக பத்தினியை திட்டுறா. நீ முதல்ல யாரு? நீ அவரை பேச என்ன தகுதி இருக்கு? அவர் வந்து முன் விட்டனா நீ பின் விட்ட, அவ்வளோதான். கழுத வெட்டில முன் விட்டது பின் விட்டது எங்கள் ஊரில் அது மாதிரி தான். நீ முன் விட்டனா அது பின் விட்ட, அவ்வளோதானே. இவர் அவரை விமர்சிக்கிறாராம். இவர் பெரிய உலக உத்தம, ஒரே கட்சி ஒரே கொள்கை ஒரே கொள்கை என்ன? முதல்ல நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன கொள்கை இருக்குது? ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து நமக்கு நான் பல முறை சொல்லுவேன், வறுமையில் கூட வாழ்ந்துடலாம், வைகோ போல வாழக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் நாதாரித்தனமாக கூட வாழ்ந்துடலாம், நாஞ்சில் சம்பத்து மாதிரி கூட வாழக்கூடாது. இவர் அவரை கேவலப்படுத்துறதுக்கான தகுதி இவருக்கும் இல்லை. இவர் கேவலப்படுத்தினாலே அவர் கேவலப்பட்டு போகிறதில்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே கேவலப்பட்டு போய் தான் இருக்காரு. இது அவங்களுக்கு நாஞ்சில் சம்பத்து வந்து வைகோ அசிங்கப்படுத்தியாருன்னு சொல்கிறாங்க. அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? அவர் ஏற்கனவே அசிங்கப்படுத்தான் இருக்காரு. யோ, நான் அடி வாங்காத அடியாவே கிடையாது. ஏன்னா நேற்று அடிக்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரோட கதை. இவர் அதாவது தோற்று போன பிரேமலதா வந்து திமுக அடமானம் வச்சுட்டாங்க, அன்புமணி ராமதாஸ் வந்து இப்படி ஆயிட்டாரு, பாமக அடமானம் வச்சுட்டாங்க, வைகோ வந்து எங்கள் காலடியில் விழுந்து கிடக்கிறான்றாரு. இவர் போய் ஆதரவு கொடுத்து முன்னாடி நிற்கிறாரு, அவர் காலடியில் கிடக்கிறாரு சொல்கிறாரு. அதுவும் தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர் மட்டும் இல்லாமல் பரப்புரை செயலாளர். ஆமாம், அவர் வந்து இவ்வளோ கேவலப்படுத்தார். அப்படிங்கும்போது அந்த கருத்து யாருடைய கருத்து? தாவேக்காவோட கருத்து தானே. அது ஊடகத்தில் இல்லை, விழுப்புரத்தில் ஒரு கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி இதை பேசுறாரு, எல்லாரும் கைத்தட்டி ரசிச்சிருக்கிறான். ஆமாம், தாவே கட்சிக்காரன். இப்படி ஒரு வாய்க்கில் பூச்சி போயிடுச்சு. இப்படி ஒரு மானங்கட்ட பிழைப்பு தேவையா அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கு தான் நீங்கள் வந்து ஏன் கூட்டணிக்கு போகல, ஏன் கூட்டணிக்கு போகலன்னு சொல்லி சீமானோட கேட்கும்போது, கூட்டணிக்கு போய் சமரசம் செய்து மானங்கட்டி வெற்றி பெறுவதை விட என்னை நம்பியிருப்பவர்களுக்கு உண்மையாக இருந்து நான் வந்து செத்து போகிறதே எனக்கு வந்து மேலானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வசை சொற்களையும் இழிவான சொற்களையும், ஒரு சீட்டு 2 சீட்டு தானே, அதில் என்ன கிடச்சிட போகுது? நான் பல முறை 1952 தமிழ்நாட்டில் பல எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க, பல எம்பிக்கள் இருந்திருக்காங்க, பல அமைச்சர் இருந்திருக்காங்க, தடம் தெரியாமல் போயிட்டாங்க. எத்தனை எம்எல்ஏ பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லுங்கள்? மொத்தமாக கூட்டணியோட 10 எம்எல்ஏ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாராக தெரிவாங்க. ஒரு எம்எல்ஏக்கள் மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, ஃபார்வர்ட் பிளாக், கம்யூனிஸ்ட், எல்லா சேர்த்தைகளோட ஒரு 10லேருந்து 20 எம்எல்ஏக்கள் தான் எப்பா இவங்க நல்ல எம்எல்ஏக்கள்ப்பா, ஒரு பிராண்டாக இருந்தாங்க, குவாலிட்டியாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். முதலமைச்சராக இருந்தாங்க பல பேரையே மறந்து போயிடுவோம். நமக்கு டக்குன்னு விட்டோம்னா 4-5 லிஸ்ட்டை இடையில விட்டுருவோம். அந்த அளவுக்கு தான் இருக்குது இங்கே. அப்போது எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது, அமைச்சர் ஆகிறது, ஆளுங்கட்சியோட அங்கம் வைப்பதனாலே மட்டுமே அரசியல் செய்ய முடியும்ல. அரசியலுங்கிறது இந்த தேர்தல் வெற்றியை தாண்டியது அரசியல். அதிகாரம் வலிமையானதாக மாற்றுக்கிறது இல்லை, அதிகாரம் அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதாக, அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை சமரசம் செய்து காலில் விழுந்து
மண்டியிட்டு கொள்கையே இல்லாத கட்சிகளோடு கொள்கை பேசியவர்கள் வந்து கூட்டணி வைத்து ரசிக மனப்பான்மை போல் இவனும் போய் நின்றுட்டு நல்லா ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அவர் சமீபத்தில் ஒரு பெரிய கட்சியிலேருந்து விலகி வராரு. இன்றைக்கி தாவேக்கால் அணைஞ்சிருக்காரு. அவர் போய் ஜனநாயகன் படத்துக்கு கட் அவுட் வைக்கிறதுக்காக அந்த தியேட்டருக்காரன்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையிலே அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டேன் காலையில். என்ன இவ்வளோ பெரிய ஆள், ஒரு 30 வருஷம் ஒரு அரசியல்வாதி, ஒரு பல்வேறு போராட்டங்களில் இருந்தவர், ஒரு நல்ல அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவர் போய் ஜனநாயகன் படத்துடைய இப்போ பேனர் வைப்பதற்காக கட் அவுட் வைப்பதற்காக தேட்டருக்காரங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. 10-11 கட்சிக்காரன் நிற்கிறான், நிற்கிறாரு. இங்கே விஜயபாஸ்கர் ஒரு 2 முறை அமைச்சராக இருந்தவர். அவர் மாப்பிள்ளை பர்வேஸுன்ட்டு போய் நிற்கிறாரு. வேட்டையை கட்டி போட்டு பீச் பேண்டை பிடிச்சி சுற்றுறாரு. பர்வேஸுடைய அப்பா ஒன்றிய செயலர் ஜவஹர்லி. அந்த பர்வேஸ் அப்பாவை அதிமுகலேருந்து காலி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தவர் இவர் தான். தன் அப்பாவை காலி பண்ண பார்த்த விஜயபாஸ்கரை தூக்கி வச்சு கொண்டாடி வர பர்வேஸு. பர்வேஸு 3 விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் 2 பர்வேஸு. புரியுதா உங்களுக்கு? அவன் 3 விஜயபாஸ்கர். யாரும் விளையாட மாட்டாப்ல. அதான் இதுக்கு இந்த எத்தனை இந்த நாட்டில் இருப்பாங்கிறதுக்கு இந்த விஜயபாஸ்கர் எத்தனுக்கு பர்வேஸுங்கிற ஒரு எத்தனை இருக்கான். அதுபோல் இன்றைக்கி வைகோவுக்கு வந்து வைகோ என்பவர் தாவேக்காளருக்கு வைகோங்கிறது யார்? ஒரு நாஞ்சில் சம்பத் தான். நாஞ்சில் சம்பத்துங்கிறது யார்? வைகோ. வைகோங்கிறது வளர்ந்த நாஞ்சில் சம்பத்து, நாஞ்சில் சம்பத்துங்கிறது கட்டையான வைகோ. அவ்வளோதான் வித்தியாசம். இது இவர் திட்டது வந்து 2 பத்தினிகள் சண்டை போட்ட மாதிரி தான் இருக்கு. 1994 மே திங்கள் 6ஆம் தேதி ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அகரம் எழுதினார் அண்ணன் வைகோ அவர்கள். அவராலே அதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அவரே எங்கள் தலைவர் விஜயின் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார். அடுத்ததா இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரபலமான ஒரு கோயில் பனிமய மாதா கோயில். அந்த கோயிலுக்கான திருவிழா இப்போ வரப்போகுது. அந்த திருவிழாவில் இப்போ வெளியில் கடை போட்டிருப்பாங்க இல்லையா, பொருட்காட்சி, அந்த கடைகளில் போயிட்டு மாமூல் கேட்டதா தாவேக்காவை சேர்ந்த ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். சினிமாவில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கடைகள் இருக்கும். அப்போ வந்து ஒரு பெரிய ஜீப் இருக்கும், 4 பேர் தொங்கிட்டு வருவாங்க. அப்படி அண்ணன் வர வெளியே அண்ணன் கடைக்கு கடை மாமூல். இந்த பாட்ஸா படத்தில் ஆனந்தராஜ் வந்து ஆட்டோக்காரன் புறம் வந்து வசூல் பண்ணுவார்ல, அது மாதிரி ஜீப்பில் வருவாங்க. மைனர் மல்லு வெட்டி மல்லு சட்டை. அப்போ பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே புகுந்து காசு பறிப்பாங்க மாமூல். அங்கே ஏதோ ஒரு அழகான பொண்ணுங்கள் வந்து வியாபாரம் பண்ணி அந்த பொண்ணு அப்படி தோலை தூக்கி போட்டு இந்த கரிகாலன் ஒரு கேரக்டர் இருக்குமே, சோலையம்மா. ஆமாம், சோலையம்மா ஒரு படத்தில் தூக்கி போட்டு பிடிச்ச பொண்ணு தூக்கிட்டு போவாங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா கடைகளில் பூந்து அடிப்பாங்க. ஏத்தாப்புல யாராவது பாவமாக ஒருத்தன் கடலை ஊற்றிட்டு இருப்பான், அவனை தட்டி விடுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். இது படத்தை தான் நடக்கும். ஆனால் நிஜத்தை இது நடக்குமா அப்படிங்கிறது கற்பனை கொண்டு போய் பார்க்க முடியல. இப்போ தூத்துக்குடி மாவட்டம் பனிமய மாதா கோயில்ன்றது ரொம்ப பிரபலமான கோயில். ஒட்டுமொத்தமான கிறிஸ்தவ மக்களும் வந்து வழிபடக்கூடிய நிறைய இந்துக்களும் வருவாங்க. அந்த கோவிலில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அந்த கடைகளில் போயிட்டு எங்களுக்கு வந்து வசூல் காசு கொடு அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியினுடைய தாவேக்கா வட்டச்செயலாளர் திவாகர்னு ஒருத்தன், அப்புறம் அவன் கூட 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஒரு சடையன் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா தூத்துக்குடியில் கூடி எல்லா போஸ்ட்லையும் அவனை பார்க்கலாமா. எல்லா கட்சி இளவு வீடாக இருந்தால் சாவா புணமாக இருக்கணும், கல்யாணம் இருந்தால் மாப்பிள்ளையாக இருக்கணும், சடங்கு வீடாக இருந்தால் அவன் தான் குத்த வச்சு உட்காந்துருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த மாதிரியான ஒரு விளம்பர விரும்பி மீடியா ஓடியாங்கன்னு மீடியா ஹோப்பியா அவனுக்கு அந்த ஒரு கேரக்டர். அவனும் இப்போ தாவேக்கால சேர்ந்துருக்கான். இப்போ தான் எல்லா பேரும் தாவேக்காக போயிட்டு இருக்கானே ஊரில். இது எப்பா எல்லா கழிசரியும் அங்கே தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மொத்த கழிசரியும் அங்கே தான் இறங்கியிருக்காங்க. இப்போ இந்த கழிசரிகள்லாம் என்ன செஞ்சிருக்கு, பொருட்காட்சியில் போய் காசு கட்டிருக்காங்க. காசா கூழு குடிக்க வேணா வரோம், கொடுக்கறதுலாம் ஒன்றும் இல்லை. அங்கே ஏதாவது ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஆமாம், கூழு குடிக்க வேணா வரோம், கொடுக்கறதுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கோயிலில் வந்து இது கொடுப்பாங்கல்ல, சுண்டல் கூழு மாரியம்மன் கோயிலுங்க. இங்கே பனிமய மாதா கோயிலில் வந்து ஒரு இது கொடுப்பாங்க, கஞ்சி மாதிரி கொடுப்பாங்க, கோயில் கஞ்சி, அது பொது சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க. அது வேணா தர்றோம், வாங்கி தின்ட்டு போ, வந்தியா தின்ட்டு ஓடு, உடம்பு வளர்த்துட்டு ஓடு, காசெல்லாம் தர முடியாது. ஆமாம், கடையை அடித்து உடச்சி மிரட்டி, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா, நாங்கள்லாம் கடத்தல் பண்ணிட்டு இருக்கோம், கடத்தல் காசில் வாழ்கிறவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. இப்போ அந்த 3 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை தீவிரமாக அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. 3 பேரும் ஆள் அப்ஸ்காண்ட், அனைமாக கடலுக்குள்ளே நடுக்கடலுக்குள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க. என்னென்னா இது வந்து திமுக ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த பிரியாணி கடைகளை புகுந்து பாக்ஸிங் போட்டார், பியூட்டி பார்லரில் போய் பெண்ணை தாக்கினார் அப்படிலாம் செய்தியில் படிச்சிருக்கோம். அது பெரிய செய்தியாக மாறிச்சு. பிரியாணி கடையில் போயிட்டு ஒருத்தன் சாப்பிட்றான், சாப்பிட்டு காசு தராமல் மறுக்கிறான். அது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது, ஆளுங்கட்சியால் எதிர்கட்சியாக இருக்கும்போது உடனடியாக மறுநாள் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அந்த பிரியாணி கடைக்கு போய் மன்னிப்பு கேட்டார். கடுமையான விமர்சனமாச்சு அது.
இது எந்த காலகட்டம் தெரியுமா உங்களுக்கு? அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பண்ணிட்டு இருக்காரு. அப்பா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ போய் மன்னிப்பு கேட்டார். நான் அது விமர்சனத்துக்குரியதான். அந்த நேரத்தில் கூட ஐயா ஸ்டாலின் போய் மன்னிப்பு கேட்டார். நமது கடுமையாக நம்மளே பல முறை ட்ரோல் பண்ணியிருக்கோம். பிரியாணி கடையில் புகுந்து பாக்ஸிங் போட்டாங்க. நான் பாக்ஸிங் போட்டதுக்கு ஒரு கட்சியின் தலைவராக அவர் போய் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டார். இங்கே தொடர்ச்சியாக மாமூல். செங்கச்சூளையில், வேலூரில் மாமூல், மண்டல் மண்ணில், கடலூரில் மாமூல், இந்த பக்கம் தூத்துக்குடியில் இப்போ பொருட்காட்சியில் போய் மாமூல், தூத்துக்குடி சரவணை, அந்த பக்கம் பார்த்தா இங்கே என்ன இங்கே ஒரே கடையாக இருக்குது, கடையை பூரா காலி பண்ணுங்க, என்ன கமிஷன் வேலை நேரடியாக கழியா, என்ன டயர் பூரா தேஞ்சிருக்கு, லாரி இருக்குது, என்ன 2 டயர் தான் போடுவீங்களா, 4 டயர் போட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க வசூலை போடுறாங்க. இன்னொன்று மண்டல் மண்ணுக்கு 300 ரூபா காசு அறிவிக்கப்படாத ஒரு தொகையாக லஞ்சமாக வாங்கிட்டு இருக்கான். இது எல்லாம் நடக்குது. ஆனால் கட்சியின் தலைவராக ஒரு ரியாக்ஷன் இல்லை. இந்த கடைசியில் இந்த படம் இருக்குது பாருங்க, என்ன படம் அது, ஃப்ரெண்ட்ஸ் படம் கிளைமாக்ஸில் உட்காந்துருப்பாப்புல, அதே மாதிரி உட்காந்துருக்காப்புல, அசையாமல் உட்காந்துருக்காப்புல, எந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டார். அப்போ தொடவும் விட மாட்டேன், தொட்டாலும் விட மாட்டேன்னு சொன்னீங்களே, எதை சொன்னீங்க? தொடவும் விட மாட்டேன், தொட்டாலும் விட மாட்டேன், எதை சொன்னீங்க? நீங்கள் ஊழல் லஞ்சத்துக்கு என்ன நெருப்பு போல இருப்பேன். எல்லாம் வந்து அமைச்சரவை கூட்டம் கூட்டி அமைச்சரவை கூட்டத்தில் அதிரடியாக பேசினார். ஊழல் புகார் யார் மேலே வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு பக்கத்தில் சேர்த்து வச்சுக்குவேன். ஊழல் புகார் யார் மீதாவது வந்தால் அவர்களை பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் என் பக்கத்தில் இருந்தாலும் நீக்குவேன் என்று தமிழக முதலமைச்சர் சொன்னதாக ஒரு செய்தி வந்துச்சு. ஊழல் புகார் யார் மீதாவது வந்தால் நீக்குவேன்னு சொல்கிறாரு. ஊழல் புகார்கள் இருக்கக்கூடியவங்க என்கிட்ட வராதீங்கன்னு சொல்கிறாரா? இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஊழல் புகார் ஒருத்தர் மேலே வந்தால் நடவடிக்கை எடுப்பார். சூப்பர், தூய சக்தி. அப்போ ஏற்கனவே ஊழல் புகார் உள்ளவன் வரலாமா? வரலாம், அவன் வரலாம். இதை நாம் கேட்குறத விட நேர்மையை தன் வாழ்வினுடைய ஒரு இலக்காக வைத்து பணி செய்த ஐயா திரு சகாயம் அவர்கள் எழுப்பியிருக்காரு. ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களை பக்கத்தில் வைத்து என்ன தூய்மையான ஆட்சியை கொடுக்க போறீங்க ஜோசப் விஜய் அவர்களே? இதுதான் உங்கள் தூய சக்தியா? ஏற்கனவே கரை படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களை எப்படி கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக மாற்றுவீங்க? வாஷிங் மிஷின் எதுவும் வச்சுருக்கீங்களா என்ற கேள்வியை ஐயா சகாயம் கேட்குறார். யாரும் அவர் மீது விரலை நீட்டி நம்ம வந்து கேள்விக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளர், நேர்மைக்காகவே 23 முறை டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டவர், நேர்மைக்காகவே தன்னுடைய துறையிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதியிலேயே விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியேறியவர், மதுரையினுடைய கனிமூலத்தை காப்பாற்றுவதற்காக சுடுகாட்டில் படுத்து கிடந்த ஐயா சகாயம் இந்த ஆட்சியை நோக்குகிறார். இந்த ஆட்சி ஊழல் கரைபிடிந்தவர்களை எப்படி வைத்துக்கொண்டு நீங்கள் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொடுப்பீங்க? இதுதான் உங்கள் தூய்மையான ஆட்சியோட லட்சணமானு கேட்டிருக்காரு. என்ன பதில் சொல்ல போகிற தமிழக முதலமைச்சர்? அப்போ இந்த மாதிரியான நபர்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல், அவங்கள வந்து கட்சி விட்டு நீக்காமல், அவங்களை நீங்கள் வச்சிருக்க வரைக்கும் இவன் போய் பனிமய மாதா கோயிலில் போய் எடுப்பான். அவன் என்னப்பா, விஜயபாஸ்கர் மட்டும் பல கோடியை கொள்ளையை போட்டு ஆட்சிக்கு வரலாம், அரசு தரப்பு வழக்கறிஞர் பதவியில் நீங்கள் வந்து பணம் வாங்கலாம், கனிமூல கொள்ளையில் போய்ட்டு நீங்கள் பணம் வாங்கலாம், பல்வேறு முறைகேடு நீங்கள் பண்ணலாம். நான் மட்டும் பண்ணக்கூடாதா? எம்எல்ஏ அவர் ரேஞ்சில் பண்ணுறாரு, அமைச்சர் அவர் ரேஞ்சில் பண்ணுறாரு, வக்கீலுக்கு ரேஞ்சில் அவன் பண்ணுறான், நான் ஏன் ரேஞ்சில் கடைகளில் போய் காசு வாங்குறாங்கிறான். அவ்வளோதான். சரியான நடவடிக்கை எடுக்காதனால இது வந்து பெருகிக்கிட்டே போகுது இல்லையா? நிச்சயமா. அதாவது ஒரு ஆட்சி வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான அந்த மக்களுடைய குரல் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு தொடங்கும். 2 மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்ததே இல்லை. திமுக ஆட்சியில் விட 2 மாதத்தில் விமர்சனங்கள்லாம் வந்தது இல்லை. இது 2 மாதத்துலேயே விமர்சனங்கள் வருதுன்னா, விமர்சனம் மட்டும் இல்லை, பல்வேறு குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எல்லாம் நடக்குது. அப்படின்னா இது எந்த மாதிரியான ஆட்சினே தெரில. அடுத்ததாக இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சி மாறும்போது முதல்ல அவங்க மாற்றுறது வந்து அரசு பேருந்துகளோட வண்ணத்தை தான். அந்த பஸ்ஸோட கலரை மாற்றுறது தான் முதல் வேலையாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ வந்து தாவேக அரசு இப்போ வந்திருக்கக்கூடிய புது பஸ் இப்போ தயாராகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் மஞ்சள் சிவப்பு வண்ணத்தில் ரெடி பண்ணிட்டு இருக்க மஞ்சள் பூசும் அந்த ஃபோட்டோ நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மஞ்சள் ரிலீஸ் பண்ணல, ஏற்கனவே ரிலீஸ் ஆனது எடுத்து நான் போட்டிருக்கேன். சாட்டையில் தான் பார்த்தேன் நான். ரிலீஸ் ஆகிருக்கு, பல்வேறு தளங்கள் வெளியே வந்துருக்கு, நம்மளும் எடுத்து போட்டிருக்கோம். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வந்து பச்சை கலரில் மாற்றினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பச்சை பிடிக்கும், க்ரீன் லீஃப் அப்படின்றதுக்காக அவங்க பார்த்துனாங்க. திமுக ஆட்சியில் கருப்பு சோப்பாக பேருந்துகள் பார்க்க முடிஞ்சுது. இப்போ இதை எடுத்து போட்டு ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு குலோப்ஜாம் செய்யாதீங்க அப்படின்னு கேட்டால் திமுக ஆட்சியில் பேசுனியா? அதிமுக இருக்கும்போது பேசுனியா? ஏன் பக்த வச்சல் இருக்கும்போது ஏன் மொழிப்போருக்கு போகிறல்னு நீ கேள? அப்போ நான் பிறக்கவே இல்லைடா.
இப்போ மட்டும் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுறிய 1963 கீழப்போல சின்னசாமி தீ குளிச்சாரா அப்போ ஏன் நீ தீ குளிக்கலன்னு கேட்டால் எப்படி இருக்கு? அப்படி தான் கேட்குறாங்க கமெண்ட்டில். நமக்கு விவரம் தெரிஞ்சு அரசியல் பேச தெரிஞ்சு 2013 ஏன் நீ வந்து ஜெயலலிதாவில் வந்து இந்த மினி பஸ் கொண்டு வரும்போது நீ மினி பஸ் இப்போ பச்சை பெயிண்ட் அடிக்கும்போது நீ ஏன் கேட்கலங்கிறான். அப்புறம் சேனலே வைக்கலையே. 2018 யூடியூப் சேனல் தொடங்கி நான் என்ன கால வரிசையை மாற்றி டைம் ட்ராவல் பண்ணி போய் 2013 கேட்டு வர முடியுமா? கேட்டு வீடியோ போட முடியுமா? இப்போ நீங்கள் வந்து சாத்தாங்குளம் கொலைக்கு கேட்டால் ஏன் ஆட்டோ சங்கரை தூக்கில் போடும்போது நீ ஏன் கேட்கல? அப்போ தூக்கு தண்ணி எதிராக ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது நீங்கள் கேட்குறது. அப்பவும் கேட்டேன் இப்பவும் கேட்குறோம். திமுக அதிமுக பண்ணிச்சு, சரி. அதிமுக பச்சை கலரில் மாற்றிச்சு, திமுக கருப்பு சோப்பை மாற்றிச்சு, அதனால நீ பண்ணுவியா? அப்போ திமுக இப்போ நீ நாளைக்கு ஆத்துமல்ல கொள்ளையடிச்சான்னு சொல்லுவான். திமுக ஆட்சியில் ஆத்துமல்ல கொள்ளையடிச்சாங்களே அப்போ சும்மா இருந்தியா? இப்போ மட்டும் கேட்குற அப்படின்னு கேட்பான். இப்போ ஆத்துமல்ல கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாச்சு, டெண்டரை போட்டாச்சு, 12 இடங்களில் நடக்க தொடங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஜோசியக்காரன் சொன்னது கருப்பு மஞ்சள் சோப்பா ரொம்ப பிடிச்ச கலரான். ரத்தன்மணி வெற்றிவேல் இப்போ புதுசாக வெல்ஃபேர் கார் வர வாங்கியிருக்காப்லையா? அப்படியா? அது ஜோசியக்காரன் வாங்க மாட்டாரா? ஜோசிய கார் அப்படிங்கும்போது வெல்ஃபேர் காரில் பொருள் தப்பு இல்லையே, அதில் வெல்ஃபேர் கார் வேறு வாங்கியிருக்காப்புல. எப்படி வாங்கினார், எதனால் வாங்கினார்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அது நம்ம தனியாக பேச வேண்டிய கதை. வாங்கியிருக்காப்புல, வாங்கி சந்தோஷமாக காரில் போட்டோம். அப்போது சொல்லியிருப்பாப்புல மஞ்சள் சோப்பில் இருந்தால் மங்களகரமாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்ன உடனே மாற்று. வெட்டியான மக்களுடைய வரிப்பணத்தை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, தங்களுடைய அரசியல் அறிப்புக்காக செலவு பண்ணுவது என்பது ஒரு வகையான விளம்பர அரசியல். திமுக விளம்பர மாடல் ஆட்சி என்றால் நீங்கள் எந்த மாதிரியான மாடல் ஆட்சி அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. கிட்டத்தட்ட 2100 பேருந்துகள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கான். 2100 பேருந்துகளும் மஞ்சள் சிவப்பாக இருப்பது. இனி தமிழ்நாடு முழுக்க மஞ்சள் சிவப்பு தான். முழுக்க வந்து மஞ்சளுங்கோ அப்படின்னு தெரிய வேண்டியதான். பல்வேறு செய்திகள் குறித்து பேசுவோம். மீண்டும் நாளை அரசியல் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.